நீங்க 7 கப்பலுக்கு சொந்தக்காரா இருக்கீங்களே, ஒரு சின்ன ஆப்ளிகேஷன். என்ன குறைஞ்ச விலையில கப்பல் வேணுமா? அதெல்லாம் ஒண்ணு வேணாங்க. ஹார்பர் வேணுமா? அது இல்லைங்க. எங்க காலேஜுக்கு ஒரு கட்டடம் கட்டும். அந்த நிதிக்காக ஒரு நல்ல மியூசிக் டைரக்டரா பார்த்து இசை நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்ப வசதியா இருக்கும். எந்த மியூசிக் டைரக்டர் வேணும்? அள்ளி கொண்டாந்து கொட்டுறேன். அள்ளிட்டு வந்து கொட்டப்படாதுங்க, கூட்டிட்டு வரணும். ஏங்க இந்த டி ராஜேந்திர கூட்டிட்டு வாங்களேன். உடன்பிறப்பு டி ராஜேந்திரன் வந்து எலெக்ஷன் டூர் போயிருக்காரு. இளையராஜா வந்து கோவில் கும்பாபிஷேக விஷயமா போயிருக்காரு. சரி, சங்கர் கணேஷ் ஒரு நாளைக்கு 3 கம்போசிங், 4 ரீ ரெக்கார்டிங், படு பிஸியா இருக்காங்க. அப்புறம் என்னதாங்க செய்யறது? என்ன செய்யறதா? ஒண்ணும் கவலைப்படாதீங்க, நானே வந்து ஒரு நாடகம் போட்டுறேன். நீங்களா? என்ன நீங்களா? அன்னைக்கு வந்து பாருங்க, சும்மா சல்லன்னு தோல் கிளப்பிடுறேன். இப்போது ரத்த கண்ணீர் நாடகம் நடைபெறும். ஹலோ ஹலோ. Why delay, Mr. Morgan? என்ன செய்ய சொல்றேன்? ஏர்போர்ட்ல இருந்து இறங்கின உடனே அனுப்புறோம் கஸ்டம்ஸ் ஆபீசர்ஸ். யார் கிட்ட கஞ்சா இருக்கு, யார் கிட்ட அபின் இருக்குன்னு. தம்பி யாரு மோகன், அவருக்கு மரியாதை கொடுக்கணும்ப்பா. I know you respect to such type of people. இது மாதிரி ஜனங்களுக்கு நான் மரியாதை கொடுக்கணும்ன்ற அவசியம் இல்ல. யார் இவன்? அது யார் தெரியுமா? உனக்கு பொண்ணு கொடுத்த மாமனார். நீ நாரு? ஆமா நாரு. ஆமா. Sorry, Mr. Pillai. தமிழ்நாட்டுல சட்டை இல்லாம இருந்த அடையாளமே தெரியல. 1 2 3 பேக் 4 5. என்ன Mr. Pillai? அடிமட்டுக்கு சூடு போட்ட மாதிரி உடம்புற ஒரே கோடா இருக்குது. தம்பி, இது விபூதி பட்டை. வாட் பட்டை? இது என்ன கோட்டை? இது உத்திராட்ச கொட்டை. ஊத்தி ராட்ச கோட்டை. ஆமா. அது எங்க வேஸ்டா தொங்குது. இதுக்குள்ள வந்து கடவுள் இருக்குது. இதுக்குள்ள கடவுள்? ஓ மை காட். ஏன் இத போலீஸ் ஒண்ணும் கண்டுபிடிக்கல? அவன் 2000 வருஷமா கடவுள் எங்கன்னு கேட்டே செத்து போயாச்சு. இவன் என்னடா வேஸ்டா கோட்டை உள்ள எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கான். மிஸ் காந்தா, ப்ரொடியூசர் எல்லாம் உட்லண்ட்ஸ்ல காத்துட்டு இருக்காங்க. குயிக்கா பிரபலம். ஓகே. ராமா என்ன மகச்சி? நான் ப்ரொடியூசரை பார்த்துட்டு வந்துறேன். இந்த சைன் கஞ்சி ஊத்து. அடே பாவே, நான் கஞ்சிக்கு கதறுகிறேன், இவள் கொஞ்சம் குலாவ போகிறாளா? ஷட் அப். அடி தேவடியார் பெற்றெடுத்த திருமகளே, போடியம்மா போ. நான் புலத்தை சாகிறேன், நீ குலத்தை திரிகிறாயா? நன்றி கெட்ட உலகமடா ராமா. ஆமா. இது நதிகள் நடமாடும் உலகமடா ராமா. ஆமா. உலகத்துல ஜாதியே இல்லைன்னு சொன்னாண்டா ராமா. ஆமா. ஆனா இது மாதிரி ஜாதி இருக்கவே கூடாதுடா ராமா. ஆமா. தமிழ் ஆமா போடதாண்டா லாயக்கு. ராமா. என்ன துரை? துரைன்னு சொல்லாதடா ராமா. நீ தானே கூப்பிட சொன்னேன், தப்புதான் சொன்ன. நேரம் சரியில்லை போல இருக்கு. இப்ப கலர்ல தாண்டா வெள்ளையாட்டு ஒரையா மாறிக்கிட்டே வரேன். வெளியேறன்னு சொன்னதுக்கு பிறகு நான் ஒருத்தன் தாண்டா இருக்கேன் சாம்பிள். ராவா, ஒரு சிகரெட் பிடிச்சு ராவா, ஒரு சிகரெட் சாகுற ராவா. நல்லா இருக்கிற நானே ஒரு பீடி இல்லாம சிரமப்படுறேன். உனக்கு சிகரெட்டா? பேசாம விழுந்து கடை. அடவாயடா, நேத்து ஒரு சிகரெட் பிடிச்சு எங்கேயோ போட்டேனே, அதோட கூட்டி குப்பையில தள்ளியிருப்பாங்களா? நம்ம நாட்டுல எங்க கூட்டுறான், அதையும் சேர்த்து ஒரு டம் அடிச்சிருப்பாங்க. யோக்கிய பயலுக. எந்திரிச்சு நடக்க முடியலடா ராவா. ஆபத்தான நேரத்துல தமிழ உதவிக்கு வர மாட்டாங்களே, நானே தான் எடுக்கணுவா ஒளியிலேயே. புண்பட்ட மனதை புகைவிட்டு ஆத்துன்னு சொன்னாங்க. சும்மா சொல்லடா எப்பா, அனுபவம் வச்சிருப்பாங்க போல இருக்கு. எதுக்கும் ஒரு துண்டு நாளைக்கு தம்மடிக்க எடுத்து வச்சுக்கோ. காந்தாவிடமிருந்து அனுபவித்து சுகத்தை விட சொரித சுகம் சுகம் ஓவரா போனா எரியும் போல இருக்கு. ராவா ராவா. என்ன தோற? ஓவரா சொரிஞ்சிட்டேன்.
கத்த வரேடா பஞ்சு இருந்தா குடுறா ரவா. பஞ்சியும் கிடையாது கஞ்சியும் கிடையாது உன்னோட பெரிய தொந்தரவா போச்சு பேசாம விழுந்து கடை. ஆனா வாவிகளா, மனிதனுக்கு முக்கியமானது ரெண்டே தாண்டா. மானத்தை மறைக்க பஞ்சு, பசியை போக்க கஞ்சி. அதுவே இல்லைன்னு சொல்றீடா இந்த நாட்டுல. டேய் ஏண்டா, பஞ்சு என்ன 2000 ரூபாவா இல்ல 1000 ரூபாவா? சால்னாவா அரைனாவா முக்கால்னாவா? போடா. உங்கள் அனைவருக்கும் வணக்கம். காலத்தால் அழிக்க முடியாத காவியத்தை கண்டோம். இந்நாடகத்தை அமைத்து தந்த ரவி அவர்களுக்கும் இதனை காண எங்கள் அழைப்பினை ஏற்று வந்த உங்கள் அனைவருக்கும் எங்கள் கல்லூரியின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். உன் பொருளா அன்னைக்கு திருட்டு போன அதே நெக்லஸ் இல்லம்மா? ஆமாப்பா, அதே மாதிரி தான் இருக்கு. மாதிரி என்ன? அதேதான். என்ன பேசாம உட்காந்துருக்கீங்க? சீக்கிரமா போய் போலீஸுக்கு போன் பண்ணுங்க. இரு, போலீஸுக்கு போன் பண்ணிட்டு வர்றேன். நீ அதுக்குள்ளேயும் கத்தி காரியத்தை கெடுத்துறாத. உன் வாய் சும்மா இருக்காத. ஹலோ, நான் தான் சேர்மன் புண்ணியகுடி பேசுறேன். கொஞ்ச நாளைக்கு முன்னால என் மகன் நெக்லஸ் காணாம போச்சுன்னு ரிப்போர்ட் கொடுத்திருந்தானே, அது இங்கதான் இருக்கு. வாணி மகால்ல சாந்தின்னு ஒரு பொண்ணு போட்டிருக்கு. உடனே புறப்பட்டு வாங்க. ஒரு முக்கியமான விஷயம், விலங்கோட வாங்க. நான் இங்கதான் இருக்கேன். எனக்கு இல்லையா, அவங்கள பிடிக்கிறது. நீ புதுசா போலீஸ் வேலைக்கு சேர்ந்தவனா? யார்கிட்ட நெக்லஸ் அடிச்ச? என் லவர் கிட்டயா? டேய், நீ யார லவ் பண்ணன்னு சொன்னதால அங்க அடிக்காம இருப்பேன். இப்ப என்னடா பண்றது? அம்மா, என் ஃப்ரெண்டா சேவ இவளா இந்த காரியத்தை செஞ்சிருப்பா. இந்த காலத்துல எவ்வளவுமே நம்ப முடியாது. பேசாம இருடி. வாங்க இன்ஸ்பெக்டர் வாங்க. நான் சொன்ன பொண்ணு இவதான். இந்த பொண்ணுதான் என் மகன் நெக்லஸ் திருடி இருக்கா. நான் திருடனா? நீ திருடலைன்னா என் மகன் நெக்லஸ் உன் கழுத்துல எப்படி வரும்? இது எங்க அண்ணன் கொடுத்தது. உங்க அண்ணன் கொடுத்ததா? இன்ஸ்பெக்டர், அந்த நெக்லஸ் வாங்கி டாலரை திறந்து பாருங்க. அதுல என் மகன் மீனா போட்டோ இருக்கும். எங்க கரெக்டுமா? என்னடே, நீ திருந்த நெக்லஸ்ல மீனாவோட போட்டோ இருந்துச்சாமே, அது என்னடாச்சு? என்னடாச்சு? அடேங்க அப்பா, நீ பயங்கரமான ஆள்றா. போட்டோவே வயல வச்சிருக்க. டேய், என்னடா மெல்ற? போட்டோவே முடிக்கிட்டியா? அப்பா, நீங்க அவசரப்பட்டுட்டீங்க. அநியாயமா உன் மேல பழிய போட்டுட்டீங்க. சாந்தி, என்ன மன்னிச்சிரு. அவசரப்பட்டு மன்னிப்பு கேட்காதம்மா. இன்ஸ்பெக்டர், 5 ரூபா கொடுத்து ஒரு எவர் சில்வர் டம்ளர் வாங்கினா கூட அதுல என் இன்சியல் அடிச்சிருப்பேன். இத்தனை லட்சம் ரூபாய் கொடுத்து நான் அந்த நெக்லஸ் வாங்கியிருக்கேன்னா சும்மாவா விட்டுருப்பேன்? பின்னால திருப்பி பாருங்க, அதுல என் மக மீனாங்கிற பேர் இருக்கும். மீனா? புண்ணியபடி, நீங்க சொன்னபடி அதுல மீனான்னு பேர் இருக்கு. நான் சொன்னது உண்மையா போச்சு பாத்தீங்களா? இந்த பொண்ணுதான் என் மகன கடைசி திருடி இருக்கா. உடனே அரெஸ்ட் பண்ணுங்க. டேய், அதை திருடினது நானே போய் சரண்டர் ஆகிறேன். இல்லடா, நீ எனக்காக தானே நெக்லஸ் திருடின. நானே போறேன். தியாகு, இன்ஸ்பெக்டர், அந்த நகையை திருடி என் தங்கச்சிக்கிட்ட கொடுத்ததே நான் தான். சாந்தி உங்க தங்கச்சியா? ஆமா. நீங்க வேணா இந்த காரியத்தை செஞ்சீங்க. மீனா, என் தங்கச்சி மேல இருந்த பாசத்தினால நான் இந்த தப்ப செஞ்சுட்டேன். என்ன மன்னிச்சிருமா? நீங்க ஸ்டேஷனுக்கு வந்து கையெழுத்து போட்டுட்டு இந்த நெக்லஸ் வாங்கிட்டு போலாம். செய்யறதே செஞ்சுட்டு அழுக வேறையா? மேடம், இதை நான் செய்யல, எங்க அண்ணன் தானே செஞ்சாரு. நீ சம்மதப்படாம எப்படி இந்த காரியம் நடந்திருக்கும்? இப்பேற்பட்டவங்க எங்க காலேஜ்ல இருக்கிறதே அவமானம். நாளைக்கு உன்னை நான் டிஸ்மிஸ் பண்ணேன். மேடம், மேடம், நீ சும்மாருமா. நான் சொன்னா சொன்னதுதான். மேடம், யாரு? ஓ, கப்பல் ஓனரா? 7 கப்பல் என்னாச்சு? தண்ணில இருந்து தரைக்கு வந்துருச்சா? இல்லைங்க,
வந்து ஓ, உங்களுக்கு தமிழ் கூட தெரியுமா? சைனா ஜப்பான் மொழி தானே பேசுவீங்க? இது பாருங்க, நான் சொல்றது கொஞ்சம் நான்சென்ஸ். பொய் சொல்ற, இதுல திருட்டு வேற. இப்ப எதுக்காக இங்க வந்த? என்ன மன்னிச்சிருங்கம்மா, நான் என் தங்கச்சியை பார்க்கணும், அதுக்காக தான் வந்தேன். திருடன் கூட பிறந்த எப்படி நல்லவனா இருக்க முடியும்? மேடம், வரி போடுற அதே கவர்மெண்ட் தான் ரோடும் போடுது. வாத்தியாரா இருக்கிற உங்களுக்கே இது தெரியலையே. எப்ப திருடனுக்கு தங்கச்சின்னு தெரிஞ்சதோ அடுத்த நிமிஷமே அவளை காலேஜ்ல இருந்து டிஸ்மிஸ் பண்ணிட்டோம். அவசரப்பட்டுட்டீங்க மேடம். சிப்பியோட பிறந்த பாவத்துக்காக முத்தையும் தூக்கி எறியறது நியாயம் இல்ல மேடம், நியாயம் இல்ல. எது நியாயம் எது அநியாயங்கிறது எங்களுக்கு நல்லா தெரியும். கெட் அவுட். ஐ சே கெட் அவுட். மீனா, நீங்களா? எதுக்காக இங்க வந்தீங்க? நான் உன்னை பார்க்க தான் வந்தேன். எதுக்கு? நான் இன்னும் உங்களை நம்பணுமா? மீனா, நான் சொல்றது கேளு, நான் நிரபராதி. எனக்கு ஒண்ணும் உங்க விளக்கம் தேவையில்லை. முதல்ல இந்த இடத்தை விட்டு போங்க. நீ எதுக்காக மறுபடியும் என் வீட்டுக்குள்ள வந்த? திரும்பவும் ஏதாவது திருடிட்டு போல வந்தியா? வெளியே போடா ராஸ்கல். சார் வந்து எதுவும் பேசாத, இவனை அடிச்சு வெளியே தரத்துக்கடா. அப்பா. நீ போக உள்ள, போக உள்ள. மீனா, அடிச்சு தரத்துக்கடா. என்ன தைரியம் இருந்தா வீட்டுக்குள்ள வருவான் ராஸ்கல். மோகம் கொண்ட மாமா நீ தண்ணி போடலாமா? மோகம் கொண்ட மாமா நீ முத்தம் தேடலாமா? தாகம் கொண்ட மாமா நீ தண்ணி போடலாமா? மோகம் கொண்ட மாமா நீ முத்தம் தேடலாமா? கோவை இதழொரு பழரசம் வாஹா, பாவை இவளொரு புது ரகம் வாஹா, கோவை இதழொரு பழரசம் வாஹா. ஹாய் மாமா 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 ஹாய். Hi mama 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 hi. Hi mama 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 hi.
இந்தாப்பா 10 பைசா. பாக்கி 9 பைசா கொடு. பாக்கி 9 பைசாவா? இந்த 50 பைசா இதை நீ வச்சு பொழைச்சுக்க. தேங்க்ஸ்ப்பா. அதையும் வாங்கிட்டு போயிட்டா பேண்ட் போட்டு பிச்சை எடுக்கிறான் போல இருக்கு. ஐயோ இவர் கொடுப்பாரு. யாரு இவன் தெரியுதா உனக்கு? இவன் எங்க பார்த்த ஞாபகம் இருக்கே. இவன் பழைய அரசியல்வாதி. ஊரையெல்லாம் கொள்ளையடிச்சு இவன் சாப்பிட்டான். இப்ப இவனே நடுரோட்டுக்கு வந்துட்டான். இவனுக்கெல்லாம் வேணும். எப்படி இவன் நிலைமை? நான் அரசியல்வாதியா? தேர்தலுக்கு நான் ஓட்டே போட்டதில்லை. இவன் என்ன மாதிரியே இருக்கானே. நீ கூட எல்லாட்டுமே இருக்கிறேப்பா. என் அப்பா ஏதாவது தப்பு பண்ணிட்டார? எங்க அப்பா மேலே எனக்கு அதே சந்தேகம் தான்ப்பா. இவனை கூட்டிக்கிட்டு போய் யூஸ் பண்ணிட வேண்டியதுதான். உனக்கு எல்லா வசதியும் செஞ்சு தர்றேன். என் கூட வந்துடுறியா? 10 வீட்டு சோறு 5 வீட்டு குழம்பு கொடுப்பியா? கவலையே படாத. பா அப்ப சரி வர்றேன். வா. எப்படி இந்த வீட பார்த்தியா? சும்மா என்ன நைனா இம்மா பெரிய வீட்டுக்குள்ள எதுக்கு நைட்டாண்ட சொல்லு நைனா. நைனா நைனான்னு கூப்பிடாத. பாக்குறவங்க என்ன தப்பா நினைப்பாங்க. நான் சொல்றத கேளு. இனிமே நீ தெரு தெருவா பிச்சை எடுக்க வேண்டிய அவசியமே இல்ல. 3 வேளை சோறு போடுறேன். மாசம் 1000 ரூபாய் சம்பளம் தர்றேன். ஏசி ரூம்ல தங்கிக்க. 1000 தான் இருந்தாலும் 5 வீட்டு சோற ஒன்னா கலக்கி குடிச்சிட்டு அப்படியே கூவாத்து பக்கம் படுத்தா என்ன ஜோரா தூக்கம் வரும். நாத்தம் முடிச்ச உங்களை திருத்தவே முடியாது. ஆமா இன்னத்துக்கு நீ எனக்கு சோறு போடுற பணம் தர்ற? இந்த மாதிரி நான் ஒரு அரசியல்வாதி. இத நீ சொல்ல வேண்டாம். உன் துண்டுல இருந்தே தெரியுது. உங்களுக்கு எங்களுக்கு என்ன வித்தியாசம்னா நாங்க துண்ட தரையில போட்டுக்கிட்டு பணம் கேட்கிறோம். நீங்க தோல்ல போட்டுக்கிட்டு பணம் கேக்குறீங்க. நீ ஏற்கனவே அரசியல்வாதியா இருந்து பிச்சைக்காரன் ஆயிட்டியா? இவ்வளவு விவரமா பேசுற? இந்த பாரு எனக்கு மாசம் பாராட்டு விழா பொன்னாட பண முடிப்பெல்லாம் கொடுப்பாங்க. அத நான் போய் வாங்கிக்குவேன். இப்ப என்ன பண்ணணுங்கிற? உண்ணாவிரதம் ஸ்ட்ரைக்கு போராட்டம் அடிதடிக்கெல்லாம் எனக்கு பதிலா நீங்க கலந்துக்கணும். அப்பதான் ஜனங்க ஏமேல அனுதாபப்படுவாங்க. நல்லா இருக்குப்பா கதை. அடி வாங்குறது நாங்க, கொள்ளை அடிக்கிறதா நீங்களா? அதுக்கு தானே கண்ணா இவ்வளவு சம்பளம் தர்றேன். உமா பெரிய வேலைக்கு இந்த சம்பளம் பத்தாது. கொஞ்சம் போனஸ் போட்டு கொடுப்பா. வேலையில சேர்ந்த உடனே போனஸ் கேட்டுருவீங்களே, உங்களை திருத்தவே முடியாது. சரிப்பா நான் இப்படியே பட்டேன். நன்றி. முதல்ல குளிச்சுட்டு என் ட்ரெஸ் எல்லாம் இருக்கு அதை போட்டுக்கிட்டு லட்சணமா வந்து சேரு. என்னது குளிச்சுட்டா? வந்த உடனே எனக்கு பிடிக்காத வேலையை சொல்றிய? சொன்னா கேளுக்கண்ணா. அப்புறம் ஒரு முக்கியமான கண்டிஷன். நீயும் நானும் உருவத்துல ஒத்துமையா இருக்கிறது வெளியே மட்டும் இல்ல, வீட்டுக்குள்ள யாருக்கும் தெரியக்கூடாது. என்ன போடா கண்ணா? ஐயா போலீஸ் போலீஸ் ஜானி வண்டி எடு. டாக்ஸி சீக்கிரம் போ. எங்க சார் போனோம்? நான் சொல்றேன் ஸ்ட்ரைட்டா போ. ரைட்ல போ. இங்கதான் நிறுத்து நிறுத்து நிறுத்து. ₹8 சார். சாரி சார், சாரி சார். அவன் வலது கையில ஒரு பெரிய தீக்காயம் இருக்கும். ராஜா ராஜா என்னப்பா என்னாச்சு? உங்க கூட வந்த ஜானி எங்க? ஜானியை சுட்டுட்டாங்க. சுட்டுட்டாங்களா? ஆமா, நம்ம ஜென்ம விரோதி வக்கீல் ரகுபதி அவனை போலீஸ்ல காட்டி கொடுத்துட்டான். அவனே பாஸ், நம்ம ஜானிய ஓகே ஹாஸ்பிடல் அட்மிட் பண்ணிருக்காங்க. அங்க அவன் சுயநலம் இல்லாம படுத்திருக்கான் பாஸ். சாபாஷ். அவனுக்கு சுயநிலை வந்து நம்மளை காட்டி கொடுக்கறதுக்கு முன்னால அவனை கடத்திக்கிட்டு வந்துடணும். கடத்திக்கிட்டு வரதுல கை தேர்ந்தவனாச்சே உங்க பையன். அவசரப்படாத.
ஓகே ஹாஸ்பிட்டல் ஆம்புலன்ஸ் மாதிரி ஒரு வேன் ரெடி பண்ணி அவனை ஓகே பெஸ்ட் ஆஃப் லக். ஒழுங்கா மரியாதையா என் கூட்டத்தை சேர்ந்த இவனை நீயே வெளியே அனுப்ப ஏற்பாடு பண்ணு. நர்ஸ், நல்ல நேரத்துல வந்து காப்பாத்துனீங்க சார். ரொம்ப நன்றி சார். பரவாயில்ல சார். சார் வாங்க சார், வீட்டுக்கு போலாம். வேணாம் சார். வாங்க சார். நான் எதுக்கு? வாங்க சார், வாங்க வாங்க சார். இதான் என் வீடு, உட்காருங்க. பரவாயில்லைங்க, நான் பொறுப்படுறேன். என் உயிரையே காப்பாத்திருக்கீங்க. முத என் வீட்டுக்கு வந்திருக்கீங்க. ஒரு கப் டீயா சாப்பிட்டு போங்க. சாந்தி, டீ கொண்டு வா. அவங்களுக்கு எதுக்குங்க வேண் சிரமம்? இதுல என்ன சார் சிரமம் இருக்கு? உட்காருங்க. சார், இதான் என் ஒய்ஃப் சாந்தி. என்ன சாந்தி இப்படி பாக்குற? ஏற்கனவே ஒரு தெரியுமா? தெரியாது சார். டீ சாப்பிடுங்க. சாந்தி, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய ஆபத்துல மாட்டிக்கிட்டேன். இவர்தான் வந்து என்ன காப்பாத்தினாரு. என்ன இவ்வளவு சொல்ற, ஒரு நன்றி கூட சொல்ல மாட்டியா? டாக்டர் சார், எங்க மோலாகிட்ட ஹாஸ்பிட்டல் கட்டுறதுக்காக டொனேஷன் கேட்டிருந்தீங்களே,
இதுல 25,000 ரூபாய் கேஷ் இருக்கு. இந்தாங்க. தேங்க்யூ சார். ஓபன் பண்ணி பாருங்க. பரவாயில்ல சார். பரவாயில்ல, ஓபன் பண்ணி பாருங்க சார். கரெக்டா இருக்கு சார். வர்றேன் சார். பணத்தை பத்திரமா வை. சார் நான் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு தரேன். அப்ப நான் புறப்படுறேன். இருங்க சார், இப்ப வந்துடுறேன். தங்கச்சி, நான் கடல்ல விழுந்து உயிருக்கு போராடின போது இவர்தான் என்ன காப்பாத்தி வாழ்க்கை துணைவியா ஆக்கிக்கிட்டாரு. தாய் வீட்டுல இருந்து சீதனமா நான் எதுவுமே கொண்டு வரல. இப்போ சீதனமா 2 வரம் கேட்பேன். தருவியா? உனக்காக நான் எதை வேணாலும் செய்வேன். என்ன வேணும் கேளுமா? காலேஜ்ல அண்ணன்னு சொன்னதுனால மாணவிங்கிற பட்டத்தை நான் இழந்தேன். இங்க அண்ணன்னு சொன்னா மனைவிங்கிற பதவியவே நான் இழந்துருவேன். அதனால அண்ணன்னு சொல்லிடாத. இதான் நான் கேட்ட முதல் வரம். இன்னொரு வரம் என்ன தெரியுமா? இந்த பெட்டிக்குள்ள பணம் இருக்கு. தயவு செஞ்சு திருடிடாத. தமிழுக்கு அமுதுன்னு ஒரு பேர் இருக்கிறதா நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா அதுக்கு நெருப்புன்னு ஒரு அர்த்தம் இருக்கிறதா இப்பதாம்மா நான் தெரிஞ்சுக்கிட்டேன். வார்த்தையாலேயே என்ன சுட்டுட்டியம்மா. நேரமாச்சு, போயிட்டு வான்னு சொல்றியா? போறேம்மா. ஆனா நான் போறதுக்கு முன்னாடி ஒண்ணு மட்டும் சொல்றேன். இந்த உலகத்துல நான் வாழறதே உனக்காக தான். இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் நிச்சயமா உன்னை நான் சந்திப்பேன். ஒண்ணும் தெரியாத பாப்பா ஒன்ன பிளாட் போட்டா தாப்பா. நல்ல புருஷன் ஆள்ல சொந்த புருஷன் உள்ளையா? இருடியும் ஒரு கை பாத்துக்க. எப்படியோ என்ன மாதிரியே ஒரு ஆள் கிடைச்சிட்டான். இனிமே எனக்கு கவலையே இல்ல. போராட்டம் உண்ணாவிரதம்னா அவனை அனுப்பிச்சு வச்சிருவேன். என்ன ஆச்சா? யார் நீ? எப்பவும் தண்ணி போடத்தான் தடுமாறுவீங்க. தண்ணியில விழுந்தும் தடுமாறுறீங்களே. நான் தான் உங்க சம்சாரம். உட்காருங்க. ஓ, இதுதான் அந்த சேர்மன் சம்சாரம் போல் இருக்கு. பேசாம உட்காருங்க. நான் சோப்பிட்டு விடுறேன். உங்க முதுகுல 3 மச்சம் இருந்துச்சு. 2 மச்சம் தான் இருக்கு. 1 மச்சத்தை காணோம். வெயில்ல உதிர்ந்துருச்சு. நீ விளையாடுறீங்களா? வெயில இலதான் உதிரும், மச்சம் கூட உதிரும். இந்த வருஷத்துல இருந்து மச்சமும் உதிருதே. சரி சரி, சீக்கிரமா குளிச்சுட்டு டிஃபன் சாப்பிட வாங்க. எனக்கு டிஃபன் வேண்டாம். 10 விட்டு சோறும் 5 விட்டு குழம்பும் எடுத்து வையே. ஒரு அமுத்துறேன். 10 விட்டு சோறு 5 விட்டு குழம்பா? என்ன சொல்றீங்க? ஒரு கேலிதான். ரொம்ப குறும்பு தான். பிச்சைக்காரனுக்கு நேரம் உச்சத்துல இருக்கு. யார கேட்டியா போராட்டத்துல நான் கலந்துக்க மாட்டேன்னு சொன்னேன். ஜெயிலு உண்ணாவிரதம் அடிதடின்னு கலந்துக்கிட்டா தான் ஜனங்களுக்கு என் மேல நம்பிக்கை இருக்கும். என்னங்க இது? இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் நீங்க கலந்துக்கிறதா? இனிமே கலந்துக்குவேன். ஏன்னா அவன் இருக்கானே. எவன்? உன்ன சொல்லலையா? யோ, தேவையில்லாம சட்டசபையில பேசுற மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காத. போய்கிட்டே இரு. ஒரே குழப்பமா இருக்கே. அரசியல்வாதி கிட்ட வேலை பாக்குறீல்ல, அப்படித்தான் இருக்கும். போப்ப. என்னங்க, முதல்ல டிஃபன் சாப்பிட வாங்க. குளிச்சுட்டு வந்துடுறேன். எத்தனை வாட்டி குளிப்பீங்க? இப்பதானே குளிச்சீங்க. இப்பதான் குளிச்சனா? எப்பன்னு நினைவில்லையே. மறந்துட்டீங்களா? என்னங்க, உங்களுக்கு உடம்பு தேய்ச்சி விடும்போது 3 மச்சம் இருந்துச்சே, 1 மச்சத்தை காணமேன்னு கேட்டேன். காத்துல உதிர்ந்து போச்சுன்னு சொன்னீங்களே, ஞாபகம் இல்லையா உங்களுக்கு? பய பாத்ரூமுக்குள்ளே பூந்துட்டானே. முதுகு மட்டும் தானே தேய்ச்சி விட்டேன். வாங்க. அப்புறம் உடம்பெல்லாம் தொடச்சு விட்டேனே. நல்ல வேலை, நான் தப்பிச்சேன். நீ முன்னாலே போயிட்டு நான் பின்னால வர்றேன். சீக்கிரமா வந்துருங்க. சரி. மாட்டிக்கிட்டோமே. இப்பதான் மச்சம் உதிர்ந்துச்சுன்னா இப்படியே விட்டு வச்சா நம்ம மானமே உதிர்ந்துரும். எனக்கு திருடுறவங்களையும் பொய் சொல்றவங்களையும் கண்டா பிடிக்காது. அவங்கள நான் மன்னிக்கவும் மாட்டேன். சாந்தி, ஏன் உன் கை நடுங்குது? ஒண்ணு இல்லைங்க. ஏன் நடுங்குதுன்னு எனக்கு தெரியும். உண்மையை சொல்லு. பால் சூடா இருக்கு அதானே? இல்லையே, ஜில்லுன்னு தானே இருக்கு. அப்புறம் என் கை நடுங்குது?
உடம்பு சூடா இருக்குதா? ஆமாங்க. ஓஹோ, அத தணிச்சிருவோம். அதன் உள்ளிருக்கும் தத்துவத்தை காளையவன் படிப்பதற்கே மனம் முடித்ததா, திருமணம் முடித்ததா, இருமனம் தவித்ததா. முதலிரவு முழு நிலவு மயக்கத்த வர வழக்கும் மாயவரம் மல்லிகைக்கும் ஆரம்பத்தில் பழபழக்கும் அறுவடத்தில் பொலி விளக்கும் உதிர்வது பூச்சரமா உடைவது வளையகளா உதிர்வது பூச்சரமா உடைவது வளையகளா அலங்கரித்த கட்டிலுக்கு பஞ்சல்களை கேட்டதிலே கிளுகிழுப்பா அவள் மதிக்கும் ஆடைகளை அவ மதித்து வெறுத்துவது ஆடவர் குணமா.